Hey guys, welcome to Study Buddies. இன்னைக்கு நம்ம வந்து 12th கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 11 ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தரில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த சாப்டர் நம்ம வந்து நம்ம சேனலில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த சாப்டர் வந்து படிக்கும் போதே வந்து 3 டாப்பிக்காக பிரித்து படிக்கணும். ஆல்கஹால், ஃபீனால், ஈத்தர். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆல்கஹாலில் என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட் ஃபீனால், நெக்ஸ்ட் ஈத்தரில் என்னென்ன கொஷின்ஸ் இருக்குன்னு லைன் பை லைனாக பார்க்கலாம். ஸோ ஆல்கஹாலில் பார்த்தோம்னா மொத்தம் 16 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இந்த 16 கொஷின்ஸ் தான் மோஸ்ட்லி வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி ஆல்கஹால் ஃப்ரம் கிரிக்னார்ட் ரியாஜென்ட். ஸோ 3 ரியாக்ஷனையும் சேர்த்து 5 மார்க்கில் மேபி கேட்கலாம், இல்லை ஒவ்வொன்றாவும் கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து லூகாஸ் டெஸ்ட். ஸோ லூகாஸ் டெஸ்ட் வந்து முக்கியமான ஒரு 5 மார்க் கொஷின். ஃபர்ஸ்ட் வந்து லூகாஸ் ரியாஜென்ட்னா என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அந்த 3 ரியாக்ஷன் போட்டு அதோட டர்பிடிட்டியையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து விக்டர் மேயர் டெஸ்ட் பார்த்தோம்னா 3 ரியாக்ஷனையும் எழுதிட்டு நெக்ஸ்ட் வந்து கலர்ஸையும் சொல்லணும், ரெட்டா ப்ளூவா கலர்லெஸ்ஸான்றதையும் சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரோபோரேஷன். ஸோ ஹைட்ரோபோரேஷன் வந்து நீங்கள் செகண்ட் சாப்டர்லேயே படிப்பீங்க. பி பிளாக் 2லேயே இந்த ரியாக்ஷன் வரும், ஹைட்ரோபோரேஷன் ரியாக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளைகால். ஸோ நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளிசரால். அப்புறம் ஸ்வர்ன் ஆக்சிடேஷன். ஸோ ஸ்வர்ன் ஆக்சிடேஷன் வந்து நேமிங் ரியாக்ஷன், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து கேட்டலிட்டிக் டீஹைட்ரஜனேஷன். ஸோ கேட்டலிட்டிக் டீஹைட்ரஜனேஷன்ல 3 ரியாக்ஷன் இருக்கும். இதை மேபி 3 மார்க்லையும் கேட்கலாம், இல்லை 5 மார்க்லையும் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து கிளைகால் ரியாக்ட் வித் நைட்ரிக் ஆசிட். ஸோ இது வந்து பேஜ் நம்பர் 119ல இருக்கு, 2 மார்க் கொஷின். நெக்ஸ்ட் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆக்சிரைன். ஸோ ஆக்சிரைனும் 119ல இருக்கு, 2 மார்க் கொஷின். ஸோ நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் 1,4 டை ஆக்சைன். ஸோ இது வந்து 120ல இருக்கு, பேஜ் நம்பர் 2 மார்க் கொஷின். நெக்ஸ்ட் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் டிஎன்ஜி. ஸோ இந்த டிஎன்ஜி என்னன்னா, இப்போ வந்து கிளைகால் வந்து நைட்ரிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகுற மாதிரி கிளிசரால் வந்து நைட்ரிக் ஆசிட்ல ரியாக்ட் ஆகி கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் டிஎன்ஜி. ஓகேவா. இந்த டிஎன்ஜி கொஷின் வந்து சப்போஸ் ரியாக்ஷன் கேட்டாங்கன்னா யூசஸும் மேபி கேட்பாங்க. ஸோ டிஎன்ஜியோட யூசஸையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் அக்ரோலின். ஸோ அக்ரோலினும் இம்பார்ட்டண்டான கொஷின். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆக்சிடேஷன் ஆஃப் கிளிசரால். ஸோ ஆக்சிடேஷன் ஆஃப் கிளிசராலில் வந்து ரொம்ப பெரிய ரியாக்ஷன். ஸோ அதில் வந்து எந்த ரியேஜென்ட் யூஸ் பண்ணால் மீசோ ஆக்சாலிக் ஆசிட் வந்து ப்ராடக்டாக கிடைக்குமோ அந்த ரியாக்ஷனை, நெக்ஸ்ட் வந்து எந்த ரியேஜென்ட் யூஸ் பண்ணால் ஆக்சாலிக் ஆசிட் கிடைக்குமோ அது. ஸோ பிஸ்மித் நைட்ரேட் யூஸ் பண்ணால் மீசோ ஆக்சாலிக் கிடைக்கும், அதே வந்து KMnO4 யூஸ் பண்ணோன்னா ஆக்சாலிக் ஆசிட் கிடைக்கும். ஸோ அந்த 2 ரியாக்ஷனை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால். ஸோ ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால் பார்த்தோம்னா 1 டிகிரி ஆக்சிடைஸ் பண்ணும்போது என்ன ப்ராடக்ட் கிடைக்குது, 2 டிகிரி ஆக்சிடைஸ் பண்ணும்போது என்ன ப்ராடக்ட் கிடைக்குது. ஸோ அதுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து கம்பேர் த அசிடிட்டி ஆஃப் 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி ஆல்கஹால். இது வந்து ஒரு கான்செப்ஷியல் கொஷின். ஸோ கான்செப்ஷியல் கொஷின்னும் போது கம்பல்சரியில் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபீனால் போயிடலாம். இருக்கிறதுலே ஃபீனால் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக், ஏன்னா இதில் தான் நிறைய நேமிங் ரியாக்ஷன் வரும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா டவுஸ் ப்ராசஸ். ஸோ இதை டவுஸ் ப்ராசஸ்னு கேட்பாங்க, இல்லைனா வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனால் ஃப்ரம் ஹாலோ அரேன்ஸ்னு கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனால் ஃப்ரம் அனிலின். இந்த அனிலின் வந்து இந்த ரியாக்ஷன் வந்து 13th சாப்டர்லையும் இருக்கும், இந்த செகண்ட் ரியாக்ஷனு. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ரியாக்ஷன் பார்த்தோம்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனால் ஃப்ரம் கியூமின். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கியூமினை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கியூமின்லேருந்து ஃபீனாலை ப்ரிப்பேர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஃபீனால் ரியாக்ட் வித் ஜிங்க் டஸ்ட். ஸோ இதை வந்து 5 மார்க்கில் சப்டிவிஷனில் 2 மார்க்கில் கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்காட் அண்ட் பவுமன் ரியாக்ஷன், நேமிங் ரியாக்ஷனு. ஸோ நெக்ஸ்ட் வந்து வில்லியம்ஸ் அண்ட் ஈத்தர் சிந்தசிஸ் ரியாக்ஷன். ஸோ இதுவும் வந்து நேமிங் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிக்ரிக் ஆசிட். ஸோ இதுவும் வந்து எப்படி ஜிங்க் டஸ்ட் வந்து எப்படி 5 மார்க்கில் சப்டிவிஷனில் வருமோ அதே மாதிரி பிக்ரிக் ஆசிடும் சப்டிவிஷனில் வரலாம். நெக்ஸ்ட் வந்து க்ளோப்ஸ் ரியாக்ஷன். ஸோ இதுக்கு அடுத்து வரக்கூடிய அடுத்த 4 ரியாக்ஷனுமே வந்து இம்பார்ட்டன்ட் நேமிங் ரியாக்ஷன். க்ளோப்ஸு, ரீமர்டிமெண்ட், தாலினு, அப்புறம் வந்து கப்ளிங்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட் டு டிஃபரன்ஷியேட் ஆல்கஹால் அண்ட் ஃபீனால். ஸோ இது வந்து நம்ம தனி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ 3 டெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த 3 டெஸ்ட்டுக்கும் 3 மார்க்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஈத்தர் பார்த்துடலாம். ஸோ ஈத்தர் வந்து வெறும் 3 ரியாக்ஷன் மட்டும்தான். ஸோ வில்லியம்ஸ் அண்ட் ஈத்தர் நேமிங் ரியாக்ஷனு. ஸோ வில்லியம்ஸ் சிந்தசிஸ், வில்லியம்ஸ் அண்ட் ஈத்தர்ன்றது வேறு, அது ஃபீனாலில் இருக்கும். வில்லியம்ஸ் அண்ட் சிந்தசிஸ்னால் இது வேறு. ஸோ அலிஃபேட்டிக்லேருந்து, அதாவது சோடியம் அல்காக்சைட்லேருந்து ஈத்தரை ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தடு. ஸோ நெக்ஸ்ட் வந்து மெத்திலேஷன் ஆஃப் ஆல்கஹால். ஸோ இது வந்து டையசோ மீத்தேன்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தடு. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீடல் கிராஃப்ட் ரியாக்ஷன். ஸோ ஃப்ரீடல் கிராஃப்ட் ரியாக்ஷன் நேமிங் ரியாக்ஷன், நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க, அதே ரொம்ப இம்பார்ட்டண்டான ரியாக்ஷன் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இப்போ இந்த சாப்டர்ல வந்து ஆல்கஹால், ஃபீனால், ஈத்தர் இருக்கு. ஸோ 3த்துக்கான ஐயூபேக்கையும் எல்லா ஐயூபேக்குமே தரோவா எப்படி நேம் கொடுக்கணுன்ற கான்செப்ட் தெரியணும். நெக்ஸ்ட் யூசஸ்ன்னு பார்க்கும்போது எல்லா யூசஸுமே இம்பார்ட்டன்ட் தான். எதுல இருந்தனாலும் யூசஸ் கேட்கலாம். பட் இம்பார்ட்டன்ட் பார்க்கும்போது
கிளைகால், கிளிசரால், நெக்ஸ்ட் வந்து ஃபீனால், அனிசோல். ஸோ இந்த 4 யூசஸ் மட்டும் இந்த சாப்டரில் ரொம்ப இம்பார்ட்டண்டான யூசஸ். நெக்ஸ்ட் வந்து புக் பேக் கொஷின் பார்த்தோம்னா நம்ம மோஸ்ட்லி வந்து எல்லாத்துலேயும் புக்கின்னே கவர் பண்ணிட்டோம். ஸோ மோஸ்ட்லி புக் பேக்கில் இருந்து வந்தாலும் அந்த புக்கின்ல இருக்கிற மாதிரி தான் வரும். ஸோ புக் பேக்குன்னு பார்க்கும்போது ஆர்கானிக் ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ 11, 16, அப்புறம் 19, 24, 21 இது எல்லாமே வந்து ஆர்கானிக் ப்ராப்ளம்ஸ். ஸோ ஆர்கானிக் ப்ராப்ளம்ஸ்க்கு தனியாக இன்னொரு வீடியோ போடுறோம். ஸோ அதுவும் நாங்கள் லிங்க் தரோம் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அதையும் விசிட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.